ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்த்தி பகஷ். இந்த 5 மீன்களை நீங்கள் சாப்பிட்டா லைஃப் லாங்காக ஆரோக்கியமாக வாழலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் நிறையவே வெரைட்டிஸ் ஆஃப் மீன்கள் கிடைக்குது. அதுலேயும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மீன்களில் இருக்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை விட மீன்களில் அதிக அளவு இருக்குது. கோழிக்கறியில் இருக்கிற புரதத்தை விட இந்த மீன்களில் அதிக அளவு புரதம் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைமில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு செலவு செஞ்சாலே இந்த மீன்களை வாங்கியும் சாப்பிடலாம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி சிறிய வகை மீன்களை வாங்குறதே இல்லை. பெரிய வகை மீன்கள் தான் சாப்பிட்டா ருசியாக இருக்கும், அதில் தான் ரொம்பவே சத்தானது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. ஆனால் இந்த மீன்கள் உங்களுடைய புத்தியை கூர்மையாக்குது, உங்களுடைய எலும்புகளை இதயத்தை பாதுகாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 5 மீன்களை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மீன்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஆரோக்கியமான உணவு அப்படின்னாவே அது ரேட் அதிகமான சப்ளிமெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி கலராக டப்பாக்களில் அடைச்சி வச்சிருக்கிற புரோட்டீன் பவுடர் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் விட மீன்களில் அதிகமான புரதமே இருக்கு. சரி, ஓகே, அந்த 5 சூப்பரான மீன்களை பற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாருக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். ஓகே, முதல் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்தி மீன். இந்த மத்தி மீன் 30 ரூபாய்க்கு கூட கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். இதில் நீங்கள் குழம்பு வச்ச சாப்பிட முடியும், வறுத்தும் சாப்பிடலாம். ஆனால் கொஞ்சமாக இந்த தோசை கல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி சொல்லுவாங்க, மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது. 100 கிராம் அளவு நீங்கள் மத்தி மீனை சாப்பிட்டீங்கன்னா அதில் 20 கிராம் அளவு புரதமும் இருக்கு. கோழிகள்லையும் முட்டைகள்லையும் இருக்கிற புரதத்தை விட அதிவேகமா இந்த மீன்கள்ல உள்ள புரதம் உங்களுடைய உடலுக்கு கிடைக்குது. இந்த மீன்ல இருக்கிற ஒமேகா 3 உங்களுடைய இரத்த குழாய்களை சுத்தமா வச்சுக்கும். உங்க ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பை இது குறைக்கும். மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அது மட்டும் இல்ல, இதுல வைட்டமின் டி இருக்கு, கால்சியம் சத்தும் இதுல அதிகமாவே இருக்கு. இதனால உங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். வயதானவர்களுக்கும் எலும்புகள் வலிமையா இருக்கிறதுக்கும் இந்த மீன் உபயோகமா இருக்கு. அடுத்ததா ரெண்டாவதா பார்க்க போற மீன் என்னன்னா ஐல மீன். இந்த ஐல மீனும் ரொம்ப விலை குறைவான ஒரு மீன் தான். இதுல 100 கிராம் மீன்ல 21 கிராம் அளவு புரதம் இருக்கு. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட டயட்ல இந்த ஐல மீனை தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களுடைய தசைகளை இது வலுவாக்கும். இதுல ஒமேகா 3 இருக்கு, வைட்டமின் B12 இருக்கு. இதனால உங்களுடைய நரம்புகள் உறுதியாகும். ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல, அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அந்த அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதை இது குறைக்குது. இந்த ஐல மீன்ல இருக்கிற நியாசின் உங்களுடைய தோலை நல்லாவே ஆரோக்கியமா வச்சுக்குது. அது மட்டும் இல்ல, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கு. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐல மீனை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இதுல ஹைட்டில் அப்படிங்கிற நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது. அதுவும் மற்ற மருந்துகளை விட ரொம்பவும் வேகமா இது செயல்படுது. சரி, யாரெல்லாம் இந்த ஐல மீனை சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிம் போறவங்க எல்லாம் சாப்பிடலாம், எனர்ஜியும் கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள் எல்லாமே இதை தாராளமா சாப்பிடலாம். ஆர்த்தரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இதை சாப்பிடலாம். ஹை பிபி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உப்பு சிறிது அளவு சேர்த்து சாப்பிடுங்க, அதிகமா உப்பு சேர்க்காதீங்க. இந்த மீன்லையும் நீங்க குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தோசை கல் இருக்குல்லையா, அதுல வச்சு வறுத்தும் சாப்பிடலாம். இதை பொரித்து சாப்பிடக்கூடாது, எண்ணெயில போட்டு பொரிக்கவும் கூடாது. அடுத்த மீன் நம்ம எல்லாருக்குமே தெரிகிற ஒன்று தான் நெத்திலி மீன். 100 கிராம் நெத்திலி மீன் சாப்பிட்டீங்கன்னா அதில் 19 கிராம் அளவு உங்களுக்கு புரதம் இருக்கு. நெத்திலி மீன்களில் கால்சியம் சத்தும் பாஸ்பரஸும் நிறையவே இருக்கு. அதை முழுமையாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பற்களும் உறுதியாகும், எலும்புகளும் நல்லா வலுவாகும். அது மட்டும் இல்லைங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாகவே சாப்பிடலாம். ஏன்னா இதில் அயோடின் நிறைய இருக்கு. உங்களுடைய தைராய்டு ஹார்மோனை இது பேலன்ஸ்
பண்ணுது. அதனால நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து உங்களுக்கு சக்தி அதிகமாவே கிடைக்கும். யாரெல்லாம் நெத்திலி மீனை கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்ற குழந்தைகள் எல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா அவங்களுடைய எலும்புகள் நல்லா வளர்ச்சி அடையும். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம், ஆனா நல்லா வேக வச்சு சாப்பிடணும். இந்த நெத்திலி மீன்களை நீங்க குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் புளி அளவு மட்டும் குறைச்சிட்டு மஞ்சள் தூள் அதிகமா சேர்த்துட்டு குழம்பா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வௌவால் மீன். இந்த வௌவால் மீன்லயே 2 வகை இருக்கு. கருப்பு வௌவால் ஒன்று இருக்கும், வெள்ளை வௌவால் ஒன்று இருக்கும். நம்ம இப்ப பார்க்க போறது வெள்ளை நிறத்துல இருக்கிற வௌவால் மீன். 100 கிராம் அளவு இருக்கிற வௌவால் மீன்ல 18 கிராம் அளவு புரதம் இருக்கு. இந்த மீனை யார் வேணா சாப்பிடலாம். ஏன்னா இது சீக்கிரமாவே ஜீரணமாகக்கூடிய ஒரு மீன். இதுல மெர்க்குரி அளவு ரொம்பவே கம்மி. அதனால குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம், கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்கலாம், வயதானவர்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் இந்த வௌவால் மீன். இந்த வௌவால் மீன்ல சிலினியம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது கூடவே சிங்கும் நிறைஞ்சிருக்கு. இதனால உங்களுடைய எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமாகுது. உங்க தோல்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். ஏன்னா உங்களுடைய ஸ்கின்னை இது ரிப்பேர் பண்ணுது. அந்த காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்காவது ஜுரம் வருதுன்னா அந்த ஜுரம் சரியானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் அந்த சக்தி கிடைக்கணும் இல்லையா, அந்த உடம்புக்கு அப்போ இந்த வௌவால் மீனை கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப எளிதில் ஜீரணம் ஆகும்னு அதனால தான் கொடுப்பாங்க. இந்த வௌவால் மீனை சிறுவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம். வயதானவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் செரிமான சக்தி ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த வௌவால் மீனை சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம். அவங்க மட்டும் சாப்பிடும்போது நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இதில் காரம் எல்லாம் குறைவாக சேர்த்து மீன் குழம்பா செஞ்சு சாப்பிடலாம். இப்ப நான் சொன்ன எல்லா மீன்கள்லயுமே பொதுவாக இருந்த ஒரே விஷயம் இந்த ஒமேகா 3 புரதம். இது ரெண்டுமே இருந்துச்சு. இது ஏன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒமேகா 3 உங்களுக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி வர இன்ஃப்ளமேஷன் இருக்கு இல்லையா, அதை தடுக்குது. உங்களுடைய கண்களோட பார்வை திறனை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஒமேகா தான் இதயத்தை நல்லாவே பாதுகாக்குது. அடுத்ததா இதில் இருக்கிற புரதத்தினால என்ன நன்மை பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுது. மீன்கள்ல இருந்து கிடைக்கிற இந்த புரோட்டீன்ல எசென்ஷியஸ் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிக அளவு இருக்கு. இந்த அமினோ ஆசிட்ஸ் உங்க உடம்புல தானாகவே உருவாக்க முடியாது. அதனால நம்ம சாப்பிடுற உணவுகளில் மட்டும்தான் இந்த எசென்ஷியஸ் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இந்த மீன்கள் எல்லாத்துலேயுமே நீங்க மஞ்சள் தூள், மிளகு, இஞ்சி இது எல்லாமே சேர்த்து நீங்க சமைச்சிங்கன்னா, நீங்க சமைக்கும் போது ஒமேகா 3 எதுவுமே அழிஞ்சு போகாது. எப்பவுமே இந்த மீன்களை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சாவே அது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் நீங்க வாங்கணும். முக்கியமா இந்த மீன்கள் எல்லாம் நீங்க வாங்க போறீங்கன்னா நேரடியாக நம்முடைய தமிழ்நாடு மார்க்கெட்லயே நிறைய கிடைக்குது. ஆனா ஆன்லைன்ல நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து மீன்களை மட்டும் அப்படி வாங்காதீங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. அன்னைக்கு பிடிக்கிற மீன்கள் மார்க்கெட்ல தாராளமா கிடைக்குது. அந்த மாதிரி போய் நீங்க வாங்கி சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன கடைக்காரர்களும் அதனால பலனும் அடைவாங்க. உங்களுக்கும் ஆரோக்கியமான நல்ல மீன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க. இந்த 5 மீன்கள் பற்றிய அற்புதமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.